அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நான் வந்து ஆதவ் கிருஷ்ணாவோட அப்பா. ஆதவ் கிருஷ்ணா ப்ரீகேஜிலேருந்து போதி மடத்தில் படிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக வெளியில் போக போகிறோம். ஃபில்டு வித் லாட் ஆஃப் மெமரபிள் மூமெண்ட்ஸ். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து திவ்யா மேம்கிட்ட விசாரித்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நானும் ஒய்ஃபு வந்து நீங்கள் ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் ஆதவ் கிருஷ்ணா. அப்புறம் வந்து விசாரிச்சுட்டு விவேர் ஃபஸ்ட்டு இதுலேயே வி ஹேட் அ வெரி குட் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் தே லிவ்டு டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு சொல்கிறது கூட தே வென்ட் பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் தே ஆர் இம்ப்ரூவிங் அ லாட். ஸோ அவங்க அழைச்சிட்டு வர சீஃப் கெஸ்ட் ஆகட்டும், எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும், ஸ்கூல் டேஸ், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க சுபா மேடம் சொன்னதும் ரொம்ப அருமையான கருத்து. இந்த ஃபோனு, ஸ்க்ரீன் டைமு, இது வந்து நாள்தோறும் பேரண்ட்ஸ் வந்து பாடுபடுறோம். அந்த பழக்கத்துலேருந்து குழந்தைகள் எப்படி மீட்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பப்போ நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேசிக்காக நல்ல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் குழந்தைகளோட இதுன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து டீச்சர்ஸ்க்கு பயப்படுற காலம் போயிருச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து தைரியமாக அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்கிறாங்க, அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான இமேஜினேஷன், அவங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸ் வந்து நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பார்த்து அவங்களுக்கு பர்சனல் கேர் எடுத்து ரொம்ப நல்லா மேலே கொண்டு வராங்க. Good afternoon all. I am Vartika, Tejas' mother, and I would really like to thank all the pillars of Bodhi Maram, because of whom I am able to work. And if not for you all, I don't think I would be I would be able to develop my career. It is only because of you all. Thank you so much, ma'am. And not only do they keep my child safe, they work on overall development of the kid. The confidence that they give the kids, the overall development. She'll keep messaging me, he's not eating today, he's not well today, he's okay today, he's excited today. Like all these feedbacks, I have not seen anyone in my colleagues or anyone in my friends get from a school. They have 50 students and I'm sure they give the same attention to all. That is really commendable, ma'am. Hats off to all of you. Thank you so much. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் இப்போ இமை அம்மா சொல்லிட்டாங்க. என் பொண்ணு எல்கேஜி படிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பேசவே மாட்டாங்க ஆரம்பத்தில். வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பேச்சு வந்து வார்த்தைகள் மட்டும்தான் வரும், கண்டினியூஸாக ஒரு சென்டென்ஸாக அவங்களால பேச முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போனதுக்கப்புறமா இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் ஏன் ஃபீல் பண்ணேன், ஒரு ப்ரீகேஜிலேயே இங்கே ஏன் அட்மிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றத நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பப்போ நினச்சிட்டே இருப்பேன், மேபி இப்போ கூட ஒருவேளை ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாமோ, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஏஜ் பார் இருக்குது. ஸோ ஒரு 1 இயர் கேப் போட்டு தான் அடுத்ததாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செய்யணும். ஸோ அதனால் ப்ரீகேஜிலேயே ஆரம்பிச்சிருக்கலாமோ, இன்னும் அவங்களால எல்லா குழந்தைங்களோடையும் மிங்கிளாகவே முடியல அவங்களால. ஸோ சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் டைம் தான் காரணம். ஸோ 2 பேருமே ஒர்க்கிங். ஸோ வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ மொபைல் பார்க்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வீட்டில் நாங்கள் எந்த எஃபெக்ட்டும் போடுறதில்ல, எல்லா எஃபெக்ட்டும் இந்த டீச்சர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம் டைமில் கூட அவங்க வீட்டில் படிக்கிறது கிடையாது. ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை ஸ்கூலில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்ற மாதிரி இருக்கும், இந்த பாட்டெல்லாம் தெரியுதா அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் என்னோட ஃபாதர். ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னாக்கா இனிஷியலாக வந்துட்டு
ஒரு எல்லா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு இதெல்லாம், பையன் ஸ்கூலுக்கு போனால் நல்லா இருப்பான், நல்லா படிப்பானா, சொல்கிறத கேட்பானா, ப்ரூவ் பண்ணுவானா, இல்லை வந்துட்டு அடாப்ட் ஆவான சுச்சுவேஷனுக்கு, நம்ம இல்லாத சமயத்தில் ஸ்கூலில் வந்து அங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கு அடாப்ட் ஆவானா அப்படின்ற பேசிக் ஃபியர் எல்லாத்துக்கும் இருந்தது. அட் தி சேம் டைம் இந்த கேர்டேக்கர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் த ஃபெசிலிட்டி இதெல்லாமே வந்துட்டு அவனை ரொம்ப அகாமடேட் பண்ணி எதிர்பார்க்காத அளவுக்கு, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவன் இந்த அளவுக்கு வந்துட்டு கிராஸ்பிங் பவர் அவனுக்கு இருக்கும், அவன் கரெக்டாக வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரிவர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் மேம், தேங்க்யூ. இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ. First of all, thank you all for participating here. Actually, நாங்கள் வந்து போதிமரம்ல மகிழோட பேரண்ட்ஸ். மகிழ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது மேம் கேட்டாங்க என்ன லாங்குவேஜ் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, ஏன்னா அவன் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். மேபி மேம் சொன்ன மாதிரி மொபைல் ஸ்க்ரீன் டைம் டிவி அந்ததுனால இஷ்யூவா என்னன்னு தெரியல. பட் we not at all started speaking at home also. But when we are starting the school, we faced how many changes like that. So very impressed with the teachers, everyone who all are participated. So I wish to thank everyone here. So என்ன பேசுறதா இருந்தாலும் அந்த மாதிரி செய்கையை சொல்லுவான். அவனுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுக்குவான், அதில் தான் பேசிகிட்டு இருந்தான். இங்கே போதிமரமில் வந்ததுக்கப்புறம் நல்லா சொல்கிறேன். அப்புறம் மேத்ஸ் அவனுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. திடீர்னு அவனே ரேவதி மேம்னு வீட்டில் சத்தம் போடுவான். ரேவதி மேம் போகிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்கூட்டி, அவங்க ஸ்கூட்டியில் போவாங்க எங்கள் வீட்டில். டக்குன்னு ஒரு ஸ்கூட்டி வெளியே போனாலும் ரேவதி மேம் போகிறாங்க, வா போய் பிடிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரேவதி மேம் மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்புறம் இந்த தீப்தி மேம், சுகுணா மேம் எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு டைம் ஆச்சு, இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு கூடயும் சுகுணா மேம், தீப்தி மேம்னு. அப்புறம் திவ்யா மேம் முதல்ல இவன் பேசலின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இவன் சொல்கிறான் திவ்யா மேம் எங்களோட பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து அப்புறம் மேம் தான் கேட்டாங்க, ஏன் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ். மேம் கேட்டாங்க அவன் பேசலின்னு, இப்போ இவன் மேமை கேட்குறான் இவன் எங்களோட பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆள் எல்லாமே போதிமரோட வந்து ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் ஹாப்பி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் கேர்டேக்கர் அக்கா. ஏன்னா வீட்டில் வந்து எங்களாலேயே ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்னா அது மேம் சொன்ன மாதிரி டிவி இல்லாமல் முடியறதே இல்லை. பட் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் வீட்டில் அதை பழக்கிறதுக்கு. பட் இப்போ எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு வராங்கன்னா அவங்க தான் அதுக்கு ரீசன். ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ மகிழ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். Hi all, this is Harshita's mom. என்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரீகேஜியில் வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் யூகேஜி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வேறு ஸ்கூலுக்கு போக போகிறோம். எங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஹர்ஷிதா பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரொம்ப ஷை டைப்பு. அவங்க வந்துட்டு மற்றவங்க கூட மிங்கிலே ஆக மாட்டாங்க. ப்ரீகேஜியில் நாங்கள் விடுறப்ப ரொம்ப அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த எண்ட் ஆஃப் யூகேஜி நாங்கள் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது எங்களுக்கு. இப்போ ஸ்டேஜில் கூட மைக்கில் நின்று அவங்களாம் பேசுனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிரெடிட் எல்லாமே திவ்யா மேம், தீப்தி மேம், சுகுணா மேம், ரேவதி மேம்க்கு தான் போய் சேரும். ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்னால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஷைன் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு போதிமரம் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் கேர்டேக்கர்ஸ். Thank you, ma'am. Hi all, I'm Radha.
ராஜ்ஸ்ரீ, இமயான்ஸ் மதர். ஸோ போதிமரம் வந்து ஒரு 2 இயர்ஸாக அசோசியேட் ஆகிருக்கோம். இமயானுக்கு வந்து அது ஒரு ஹாப்பி பிளேஸ் மாதிரி, அவளோட ஒரு செகண்ட் ஹோம். ஒரு நாள் கூட அவள் வந்து வீட்டில் இருந்து அழுதுட்டு அந்த மாதிரியெல்லாம் போனதே கிடையாது. இன்ஃபேக்ட் அவள் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருந்தால் தான் எனக்குமே ஒர்க் பிளேஸில் ஐ பி வெரி ஹாப்பி. அண்ட் டீச்சர்ஸ் வந்து வேறு லெவல். லைக் நாங்கள் ஒரு கிட் வச்சுட்டு வீட்டில் மேனேஜ் பண்ணுறது ரியலி ஸ்ட்ரகிளிங். அண்ட் அந்த வெல்கம் பண்ணுறதே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோட. லைக் குழந்தைங்க அழுதுட்டு வந்தாலுமே அந்த டீச்சர்ஸை பார்த்தோன்னே தே ஃபர்கெட் தியர் பேரண்ட்ஸ் அண்ட் தே கோ வித் த கிட்ஸ் டீச்சர்ஸ். ஸோ அந்த ஒரு motherly feel வந்து போதிமரம் is giving. I'm so happy that to be part of போதிமரம் for these 2 years. She's very happy and I'm sure Imayan sibling will also be part of போதிமரம் in future too. And the platform which போதிமரம் sets for each child is tremendous. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ், ஒரு ஸ்டேஜ் ஃபியருங்கிறதே கிடையாது. இப்போ எல்லா கிட்ஸுமே தைரியமாக மைக் பிடிச்சி, இப்போ மேம் வந்து பேசினாங்க, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே மேம் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏஜ்லேயே இவ்வளோ ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா மேம். அண்ட் எஸ்பெஷலி கேர்டேக்கர்ஸ் அக்கா கூட ஒரு வீட்டில் வந்து கேபில் ட்ராப் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பேக்கை கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து அவங்க கேபில் திரும்பி போவாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து எல்லா கிட்ஸ்க்குமே கொடுக்குறாங்க. இமை வந்து ஒரு நிறைய டைம் டே கேரில் கூட விட்டுருக்கோம். மேம் வந்து இமை சாப்பிட்டா, ஷீ இஸ் நாட் ஸ்லீப்பிங் அப்படிங்கிற கூட ஒரு அப்டேட் வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் விஷ் போதிமரம் டு க்ரோ மோர். போதிமரம்